எங்களுடைய தலைமை கழகத்திலிருந்து இந்த 3 பேரையும் தலைவர் வந்து அனுப்பி வைக்கிறார். அங்கே போய் உயர் அதிகாரிகிட்ட பேசி நீங்கள் வந்து கொடியை ஏற்றுங்கள் என்ற அசைன்மெண்ட் கொடுத்து 13ஆம் தேதி என்ன செய்கிறோம், அந்த கொடியை வந்து நம்ம ஏற்றுறோம். எந்த டிஎஸ்பியும் வரல, ஒன்றும் வரல. சரி, கொடி ஏற்றிட்டாங்க, அதோட பிரச்சனை முடிஞ்சுங்கிற மேட்டர் இல்லை. சம்பந்தப்பட்ட அந்த காவல்துறை இந்த அத்துமீறலுக்கு என்ன வடிகால், என்ன தீர்வு? அவ்வளோ மோசமாக அந்த டிஎஸ்பி சுபகுமார் நடந்திருக்கிறார். அது என்ன தீர்வு? மறுபடியும் இதே மாதிரியான சம்பவம் நடக்கும்ன்ற பயம் இன்னும் அங்கே இருக்கு. நிச்சயமா இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு கொடி கம்பத்திற்கும் எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் முதலமைச்சர்கிட்ட பேசணுமா போன் பண்ணி? இப்படித்தான் மற்ற அரசியல் கட்சிகளுக்கு நடந்துக்கிறீங்களா? எல்லா கட்சியுடைய கொடி பறக்கும் போது விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடிக்கு மட்டும் என்ன சிறப்பு அந்த கவனமா இருக்கு? எந்த கட்சி தலைவர் இப்படி பேசுவாங்களா? மற்ற கட்சிகள் இருக்குங்க, அதிமுக இருக்கு, காங்கிரஸ் இருக்கு, கம்யூனிஸ்ட் இருக்கு, எவ்வளவு கட்சி கொடி இருக்கு. எல்லா கட்சி கொடி சிறப்பாக பறக்குது, பறக்க வேண்டும், ஜனநாயகத்தில் தான் உரிமை. அப்ப அதுல வந்து ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் வந்து முதலமைச்சர் போன் பண்றாங்களா, எங்க கட்சியுடைய கொடி ஏற்ற மாட்டாங்கன்னு? அப்ப விசிகாக்கு மட்டும் நெருக்கடி? அப்ப சந்தேகம் வருதா இல்லையா?